நாம ஸ்ட்ராங்கா இல்ல, நாம சரியா இல்ல, நாம கம்பீரமாய் நடக்கக்கூடிய நிலைக்கு போகணும் அப்படின்னா முன்னோர்களை நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க வேண்டிய சூழலுக்கு போறீங்க. நம்முடைய முற்பிதாக்கள் என்ன செஞ்சாங்க? ஊழியத்துல, சபைக்கு போவதில், ஆராதிக்கிறதுல என்ன செஞ்சாங்க? அவர்களை நீங்களும் நானும் பின்பற்றினோமானால் நிச்சயமாய் ஒரு உலக ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஏன் பாஸ்டர் குறை சொல்றான்? விசுவாசிகள் இன்னும் அப்படியே இருக்கிறாங்க, பாஸ்டர் வளர்ந்துட்டாரு. விசுவாசிகள் இன்னும் அப்படியே இருக்கிறாங்க, பாஸ்டர் வளர்ந்துட்டாரு. அப்ப பேர் என்ன வரும்? இத்தனை வருஷமா சபைக்கு போற, உன் வீடு என்ன கட்டப்படல, ஆனா பாஸ்டர் மாறி வீடு கட்டாரு சொல்றாங்களா இல்லையா? ஏன் கட்டக்கூடாது பாஸ்டர் மாறி வீடு? நீ வேலை செஞ்சு சம்பாதிச்சு நல்லா போனா நீ என்ன பண்ணலாம்? மாறி வீடு கட்டலாம், ஆசீர்வாதமா இருக்கலாம். எண்ணங்கள் என்ன ஆகுது? பிசாசு குறுகி விட்டான், குறுகி வச்சுட்டான். இதுக்கெல்லாம் நிறைய காரியங்கள் இருக்கு. அப்ப நம்ம வாழ்க்கையில, நம்ம சமூகத்துல, நம்ம வாழ்வாதாரத்தை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் முன்னோர்கள் வாழ்ந்ததை நீங்கள் கொஞ்சமாவது சிந்திக்கணும்ல. இன்னைக்கு இன்னொருத்தன் சொல்லிக் கொடுக்க பார்க்காதீங்க. பைபிள் என்ன சொல்லிக் கொடுக்குது உங்களுக்கு? நீங்க பைபிள் சொல்லிக் கொடுத்த பிரகாரம், வேதம் சொல்லிக் கொடுத்த பிரகாரம் நீங்க வாழ்ந்து நீங்க ஏதாவது தப்புல மாட்டீங்களா? உங்கள்ட்ட இருந்தா நீங்க ஆண்டவர்கிட்ட போய் கேட்கலாம். நேரா முட்டி போட்டு, ஆண்டவரே உனக்கு உண்டாக நான் நின்னே, எனக்கே அந்த எதுன்னு கேட்கலாம். கேட்கலாமா? கேட்கக்கூடாது. இசைக்கு ராஜா கேட்கலையா? ஆண்டவரே பார்வைக்கு நலமானதையும்